அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் நித்திரைக்கு செல்கிறான், காலையில் எழும்புகிறான். ஒரு மனிதன் தூங்குகிற நேரம் அவனுடைய உடம்பு முழுக்க அமைதி அடைந்து விடும். அவனுடைய உடம்புல வேலை செய்யக்கூடிய ஒரு வெளிப்படையான உறுப்பு என்று சொன்னால் இந்த மூக்கு. இந்த மூக்கு உள்ரங்க உறுப்பு என்று சொன்னால் மனிதனுடைய ஹார்ட், நுரையீரலோடு சேர்ந்து ஹார்ட் இருக்குது. இது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, வெளிப்படையான உறுப்புல இந்த மூக்கு இருக்குது தானே. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் இந்த மூக்குக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, அதனால தான் அல்லாஹ் மூக்குள்ளுக்கு சில மயிர்களை முளைக்க வச்சிருக்கிறான். இந்த மூக்கை நீங்க விரலை போட்டு தொட்டு பாருங்க, எப்பொழுதும் ஒரு ஈரத்தன்மையோட தான் இருக்கும். ஏன் தெரியுமா? மனிதனுடைய இந்த ஹார்ட் இருக்குத்தானே, இருதயம், இந்த இருதயத்தில் தான் ரத்தத்தை புஷ் பண்ற வேலை எல்லாம் நடக்குது. இந்த மூச்சு வாங்குற நேரம் தான் அது என்ன செய்யுது, புஷ் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த மூக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும், அப்பதான் அங்க ஆரோக்கியமானது நடக்கும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமாகும். இந்த மூக்குள்ளுக்கு மனிதனுடைய உடம்பு ஒத்துக்கொள்ளாத எந்த ஒரு தூசி துகள் போனாலும் அந்த மூக்கு அதை பிடிச்சிக்கொள்ளும். பிடிச்சிக்கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு காரமான ஊத்தையாக இருந்தாலோ தூசியாக இருந்தாலோ உடனே ஒரு தும்மலை வெளியாக்கும். எதுக்கு தெரியுமா? அதை வெளியே தள்ளி விடுறதுக்கு. தூங்குற மனிதன் தண்ட உணர்வும் இல்லாமல் தான் தூங்குறான். இப்படியே தூக்கம் போனால் மனுஷன் உடம்புல மூக்கு தான் வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வார தூசி அது இதெல்லாம் இந்த மூக்கு சுத்தப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். காலையில் அவன் எழும்பினா அந்த ஊத்த மூக்கோட போனான்டா அவன் உடம்பு ஆரோக்கியத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாம் சொன்ன முதல் இடம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதர் தூங்கி எழும்பிவிட்டால், உங்களில் ஒரு மனிதர் தூங்கி எழும்பிவிட்டால் தன்னுடைய கையை, முன்னங்கை இருக்குத்தானே, இதை பாத்திரத்துக்கு வெளியே 3 தடவை கழுவிக்கொள்ளட்டும் சொன்னாங்க. ஏனென்றால் இரவையில் இந்த கை எங்கெல்லாம் சுத்தி இருக்கும் என்பது தெரியாது. தூக்கத்தில் கை என்ன பண்ணலாம், படக்கூடாத இடங்களில் பட்டுடலாம். இதே கையோட நாங்கள் ஏதாவது எடுத்து வாயில் போட்டுட்டோம்டா இது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கேற்படுத்திடும். அதனால் இஸ்லாம் சொல்லுது, பாத்திரத்துக்கு வெளியே 3 தடவை கழுவி போட்டு பாத்திரத்துக்கு கையை போடுனது இஸ்லாம். அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூக்குக்கு 3 தடவை தண்ணியை செலுத்தி 3 தடவை சீறி விடுங்கன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் கருத்தாவாக இருக்கின்ற வெளிப்படையான உறுப்பு இந்த மூக்கு. இரவையில் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் உள்ள தூசிகள் எல்லாம் அடபட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? சில நேரம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு இது சாதாரண அனுபவமாக இருக்கும். இரவையில் குப்பி லாம்புகளை பற்ற வச்சுட்டு படுப்போம். காலையில் எலும்பி மூக்கை பிடிச்சோண்டா கையெல்லாம் கருப்பாக இருக்கும். ஏன்? ஊட்டலுக்கு சுற்றுற தூசியை முழுக்க இந்த மூக்கு சுத்தப்படுத்தி தான் உள்ளுக்கு காற்று அனுப்பும். வார காற்று தானே வரும். இந்த காற்றுல புகை இருந்ததுண்டா அது உடம்புக்கு சரியில்லை. அதனால் அதை ஃபில்டர் பண்ணி புகையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் நல்லதைத்தான் உள்ளுக்கு அனுப்பும். இப்போ காலையில் எலும்பி நீங்கள் உங்களோட உடம்புக்கு ஃபில்டர் வேலையை செய்கிற இந்த மூக்கை சுத்தப்படுத்தாமல் நீங்கள் வேலையில் இறங்கினீங்கண்டா அதை விட பெரிய தூசிகளெல்லாம் உங்களோட மூக்கை நோக்கி வரும். இப்போ தான் என்ன பண்ணுறது, ஒரு கூட்டத்துக்கு மூக்கு சொரிய ஆரம்பிக்கிறது. எப்போ பார்த்தாலும் மூக்குழு கைதான் வேலை. ஏன்? நீங்களா அந்த வேலையை செய்யலைன்னா உங்களோட கை அந்த வேலையை செய்ய வேண்டி வரும். இஸ்லாம் சொல்லுது, காலையில் எழும்பின உடனே மூக்குக்கு 3 தடவை தண்ணியை செலுத்தி மூக்கை சீறி விடுங்கன்னு சொல்லுது. மூக்கில் வரக்கூடிய அசுத்தம் இருக்குத்தானே சகோதரர்களே, தண்ணி பட்டா லூஸ் ஆகிரும். ஒரு தடவை சீறி விட்டோம்னா துப்புரவாகிரும். இந்த ஒரு அழகான வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தை துவக்குகின்ற மனிதனுக்கு காட்டி கொடுக்கிறாங்கன்னு சொன்னால், இதை விட இஸ்லாம் ஆரோக்கிய வலியுறுத்துகிறது என்பதற்கு என்ன சொல்ல வேண்டும் சகோதரர்களே? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள்.